Welcome you students. Due to COVID pandemic, you are going to write your cycle test online. To write the cycle test online, you have to remember certain points so that you do it successfully. So this video tutorial will teach you how to write your cycle test online successfully. To make it easier, I have divided this video into 3 parts. What are the points you should follow before you start writing the test? And what are the points you should remember while you are writing the cycle test? And what should you do after you have completed? How to submit your answer scripts? So this must be the first time that you are writing the cycle test online. இப்போதான் ஃபஸ்ட்டு சைக்கிள் டெஸ்ட் ஆன்லைனில் எழுத போகிறீங்க. ஸோ ஆன்லைனில் எழுதும்போது எப்படி நம்ம கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கிறது, கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு ஆன்சர் எழுதும்போது என்னென்ன பாயிண்ட் நம்ம வி ஷுட் ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் எழுதி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் எப்படி மெயில் ஐடியில் சப்மிட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டா தான் சைக்கிள் டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோ நீங்கள் ப்ராப்பராக கவனிச்சிங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இஃப் யூ do not understand any point of this, you can at any time call your faculty and get it clarified. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு எதுவும் சின்ன சந்தேகம் வந்தால் கூட உங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்கல்ட்டியை கால் பண்ணி கேட்டுக்கிட்டு அதை கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க சைக்கிள் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, ஸோ தட் யூ ஃபினிஷ் யுவர் சைக்கிள் டெஸ்ட் ப்ராப்பர்லி. ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் த சைக்கிள் டெஸ்ட், வாட் ஷுட் யூ டூ? ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கணும், உங்கள் ஓன் ஜிமெயில் ஐடி இருக்கணும். அண்ட் தட் மெயில் ஐடி யூ ஹாவ் டு கிவ் இட் டு த டிபார்ட்மெண்ட், யுவர் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட், அண்ட் கெட் இட் கிளாரிஃபைட், செக்ட். ஸோ யுவர் ஃபேக்கல்ட்டி வில் சென்ட் யூ அ செக் மெயில் டு see whether that mail ID is properly functioning. நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி இந்த சைக்கிள் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை உங்கள் ஃபேக்கல்ட்டிகிட்ட உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கணும். அதில் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு செக் மெயில் அனுப்புனாங்கன்னா அந்த மெயில் ஐடி ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடியை நீங்கள் மாற்றக்கூடாது. உங்கள் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த மெயில் ஐடியை மாற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரோ உங்களோட ஆன்சர் ஷீட்டோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோ எல்லாமே அந்த மெயில் ஐடிக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ யூ ஷுட் நாட் சேஞ்ச் யுவர் மெயில் ஐடி thereafter. After submitting your mail ID to the department, after it is being checked by your faculty, you should not change your mail ID. இந்த சைக்கிள் டெஸ்ட்டை கொஸ்டின் பேப்பர் 9:30க்கு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு என்ஷூர், நீங்கள் பார்த்துக்கணும், என்னத்தை கவனம் வச்சுக்கணும், நீங்கள் இந்த சைக்கிள் டெஸ்ட்டு A4 பேப்பரில் தான் எழுத போகிறீங்க. ஸோ யூ ஷுட் ஹாவ் சஃபிஷியன்ட் A4 பேப்பர். கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் மெயிலில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம போய் A4 ஷீட் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா டைம் ஆகிடும். ஸோ முன்னாடியே சைக்கிள் டெஸ்ட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு A4 ஷீட்ஸ் வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ் பேப்பர் ஆன்சர் ஷீட்ஸ், உங்களுக்கு சில டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேப் தேவைப்படும், அக்கௌண்ட் ஷீட் தேவைப்படும், கிராஃப் தேவைப்படும். அதெல்லாம் அப்போ நீ கடைக்கு ஓடிட்டுருக்க முடியாது. ஸோ யூ see that you have these special purpose answer sheets with you. Then ப்ராப்பராக ஒரு லேப்டாப், ப்ரிஃபரபிளி a லேப்டாப் இல்லை அப்படின்னா செல்ஃபோன். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் ப்ரிஃபரபிளி த லேப்டாப் ஆர் ஆண்ட்ராய்டு மொபைல் வித் பேட்ரி ப்ராப்பர்லி சார்ஜ்ட். எழுதிட்டு இருக்கும்போது சார்ஜ் இல்லாமல் போயிடும், கரண்ட் இருக்காது, நீ சார்ஜ் பண்ண முடியாது. தென் யூ cannot write and you cannot submit the paper in time. ஸோ இதெல்லாம் நீ செக் பண்ணி வச்சுக்கணும். சார்ஜ் ஃபுல்லாக இருக்கா, நல்ல டவர் கிடைக்குதா, நம்ம இருக்க இடத்துல டவர் இல்லாட்டி பக்கத்தில் எங்கே டவர் கிடைக்குதோ, வைஃபை இருக்கோ, ஃபெசிலிட்டி நெட் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இருக்கோ, அங்கே போய் யூ ஹாவ் டு சிட் டூரிங் த சைக்கிள் டெஸ்ட். தென் பிளாக் பால் பாயிண்ட் பெனில் எழுதினா தான் நீ ஸ்கேன் பண்ணும்போது கிளியராக இருக்கும். ஸோ யூ கெட் இனஃப் பால் பாயிண்ட் பென் ஆர் ஜெல் பென் வித் யூ ஸோ தட் யூ கேன் ரைட் த சைக்கிள் டெஸ்ட். ஸோ நல்ல A4 பேப்பர் வாங்கி வச்சுக்கணும் நிறையா.
அல்ல ஸ்பெஷல் பேப்பர் ஏதாவது மேப்பு கிராஃப் எல்லாம் வாங்கினா அதை வாங்கி வச்சுக்கணும். லேப்டாப்போ ஆண்ட்ராய்டோ நல்ல பவரில் இருக்கா, சார்ஜ் ஆயிருக்கா பேட்ரி அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல டவர் நமக்கு நல்லா கிடைக்குமோ அங்கே போய் உட்காந்துக்கணும். தென் பால் பாயிண்ட், பிளாக் பால் பாயிண்ட் பென்னோ ஜெல் பென்னோ எடுத்து வச்சுக்கணும். These are certain things you should ensure before the cycle test. And the next thing is, you are going to scan your answer sheet and submit. ஸோ அப்படியே சப்மிட் பண்ண போகிறதில்ல, உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி தான் சப்மிட் பண்ணணும். ஸோ அது அப்போ போய் நீ டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது சாஃப்ட்வேர், ஸ்கேனர் சாஃப்ட்வேரை. ஸோ இப்போயே நீ என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரோ அல்லது ஆப்போ டவுன்லோட் பண்ணி உன்னோட சிஸ்டத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பிடிஎஃபாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, நம்ம எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நீ கற்று வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 10 பேப்பர் எழுதுனீங்கன்னா, 10 ஷீட்ஸ் எழுதுனீங்கன்னா 10 பிடிஎஃப் உங்களுக்கு வரும். பட் யூ ஆர் நாட் கோயிங் டு சப்மிட் ஆல் த 10 பிடிஎஃப் இண்டிவிஜுவலி. 10 பிடிஎஃபாக நீ அட்டாச் பண்ணக்கூடாது. இந்த 10 ஷீட்டையும் ஒன்றா மர்ஜ் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் பிடிஎஃப், மர்ஜ்டு பிடிஎஃப் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறது நீங்கள் கற்றுக்கணும். எப்படி பிடிஎஃபாக மாற்றணும், நம்ம பண்ண எல்லா பிடிஎஃப்பையும் எப்படி ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு பிடிஎஃபாக கொண்டுறது, எப்படி மர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக மாற்றுறது, இதெல்லாம் நீங்கள் பிஃபோரு சைக்கிள் டெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே கற்று வச்சுக்கணும். அப்போ தான் உனக்கு சைக்கிள் டெஸ்ட் எழுதும் போது பீஸ்ஃபுல்லாக உட்காந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீட்டாக எழுதிட்டு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி மர்ஜ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பிஃபோர் த சைக்கிள் டெஸ்ட் யூ ஷுட் லேர்ன். அண்ட் ஸ்ட்ரிக்டாக யூ ஹேவ் டு ஃபாலோ த டைமிங்ஸ். முன்னாடி சொல்லிட்டேன், பிஃபோர் த ஃபஸ்ட் ஸ்லைட் itself I said question paper will be mailed to you to the given mail by 9:30 AM. Cycle test duration is between 10 AM and 3 PM. உங்களுக்கு தெரியும் சைக்கிள் டெஸ்ட் வந்து 1 hour 30 minutes தான். ஸோ you are going to write for 45 minutes. The duration is from 10 AM to 3 PM. But the actual test duration is 1 hour 30 minutes. ஸோ அப்புறம் இதுக்கு 3 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. இட் இஸ் ஃபார் யூ டு ஸ்கேன், பிடிஎஃப் மாற்றி பிடிஎஃப் மர்ஜ் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ 3 o'clock அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை வேல்யூ பண்ண மாட்டாங்க. யூ நோ ஹவு இம்பார்ட்டண்ட் த சைக்கிள் டெஸ்ட் இஸ். ஸோ சிஏஏல உங்கள் சைக்கிள் டெஸ்ட் மார்க்கு தான் 45% வருது. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணாமல் 3 o'clock சப்மிட் பண்ணாமல் லேட்டாக பண்ணி அதை கரெக்ட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு அந்த மார்க் வாங்குகிற வாய்ப்பை எழுந்துருவீங்க. ஸோ அந்த 3 o'clock அந்த டைமை வந்து யூ ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ. அண்ட் A4 ஷீட் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, அது அன்ரூல்டாக இருக்க A4 ஷீட்டாக இருக்கணும். அதில் ஒரு பக்கம் மட்டும்தான் எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஆன்சர்ஸ் legibly in black ballpoint or gel pen on one side only, very important. And you are permitted, as I already said, you are permitted to attach the special papers like map, account sheet or graph sheet. அதெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் பிளாக் பால் பாயிண்டில் எழுதினா தான் உனக்கு ஸ்கேன் பண்ணும்போது ப்ராப்பராக தெரியும். அதனால யூ மஸ்ட் ரைட் த ஆன்சர்ஸ் வித் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஆர் ஜெல் பென் ஒன்லி. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் த சைக்கிள் டெஸ்ட். என்னால் நம்ம வாங்கி வச்சுக்கணும், எது ரெடியாக வச்சுக்கணும், எப்படி மொபைல் ஃபோன் லேப்டாப் சார்ஜோடு வச்சுக்கணும், இதெல்லாம் நீ ப்ராப்பராக புரிஞ்சு ரெடியாக இருக்கணும். ஸோ 9:30 கொஸ்டின் பேப்பர் வந்தோன்னே யூ கேன் ஜஸ்ட் செக் யுவர் மெயில், see the question paper. You can either download or you can take the printout if possible, and then you can start writing it. So in the A4 paper la first sheet la first page of your answer script you have to write only the following detail. நான் இப்போ சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உன்னோட ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கணும். வேறு எதுவுமே எழுதக்கூடாது. பார்ட் A கொஸ்டின், பார்ட் B கொஸ்டின் அப்படின்னு போட்டு எதுவுமே எழுதக்கூடாது. இந்த டீட்டெயில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பேப்பரில் இருக்கணும். ஸோ டேட் எழுதியிருக்கணும், அன்னைக்கு என்ன சைக்கிள் டெஸ்ட்டோ அன்னைக்கு டேட் எழுதியிருக்கணும், உன்னோட ரெஜிஸ்டர் நம்பரில் லெஜிபிளாக எழுதியிருக்கணும், உன்னோட நேம் இருக்கணும், என்ன ப்ரோக்ராம், பிஏவா பிஎஸ்சியா பிகாம் அதை எழுதியிருக்கணும், உன்னோட சப்ஜெக்ட் பாட்னியா பயோகெமிஸ்ட்ரியா ஜுவாலஜியா கெமிஸ்ட்ரியா அதை எழுதியிருக்கணும். தென் யூ ஹாவ் டு ரைட் யுவர் கோர்ஸ் கோட் அப்படிங்கிறது உன்னோட கொஸ்டின் பேப்பர் கோட். நீங்கள் எடுத்திருக்க கொஸ்டின்லேயே மேலே கோர்ஸ் கோடு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அந்த கோர்ஸ் கோடை கரெக்டாக எழுதியிருக்கணும். தென் யுவர் கோர்ஸ் டைட்டில், உங்கள் பேப்பரோட என்ன டைட்டில் அதுவும் உங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும்.
உனக்கு நல்லா தெரிஞ்சால் கூட அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டு அந்த கோர்ஸ் டைட்டில் ப்ராப்பராக ஃபஸ்ட் பேஜில் நீட்டாக எழுதியிருக்கணும். தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் ஃபஸ்ட் பேஜில் எழுதியிருக்கணும். அது உனக்கு எழுத போகிறதுக்கு முன்னாடி சைக்கிள் டெஸ்ட், பிஃபோர் யூ கம்ப்ளீட் த சைக்கிள் டெஸ்ட் யூ மே நாட் know how many pages you are going to write. So in the total number of answer sheets, only after you have completed the cycle test, you have to see whether you are writing 9 pages or 10 pages. அதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் பேஜில் 10-9 அப்படின்னு எழுதியிருக்கணும். தென் யூ ஹவ் டு கிவ் அ சிக்னேச்சர். ஸோ ஐ ரிப்பீட், டேட் ஆஃப் த சைக்கிள் டெஸ்ட் இருக்கணும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும், உன்னோட நேம் இருக்கணும், ப்ரோக்ராம் இருக்கணும், என்ன சப்ஜெக்ட்னு இருக்கணும், உன்னோட கோர்ஸ் கோடு, கோர்ஸ் டைட்டில் இருக்கணும், அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ். இதெல்லாம் எழுதிட்டு கீழே யூ ஹாவ் டு கிவ் அ சிக்னேச்சர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை தவிர வேறு எதுவுமே அந்த ஃபஸ்ட்டு ஷீட்டில் இருக்கக்கூடாது. ஓகே. அப்புறம் ஒரு ஷீட்லேயும் ஆல் த ஷீட், இன் எவ்ரி ஷீட், த டாப் போர்ஷன் ரைட் சைட் கார்னர் யூ ஹாவ் டு ரைட் த ஃபாலோயிங் டீடைல்ஸ். யூ ஹாவ் டு ரைட் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர், யுவர் நேம், உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும், தென் யுவர் பேஜ் நம்பர். And to write the page number, there is a common format you have to follow, and that is, suppose you write 10 pages, you are going to write 10 pages. This is the 10 number you are going to write in the first page. Total number of pages இருக்கிறதுல 10 ன்னு எழுதிடுவீங்க. ஸோ அங்கே you have to write 1 of 10, page 1 of 10 அப்படின்னு எழுதியிருக்கணும். செகண்ட் பேஜில் ஒரு சைடில் மட்டும்தான் எழுதுறீங்க, இன்னொரு ஷீட்டில் எழுதும் போது தட் இஸ் பேஜ் 2, யூ ஹவ் டு ரைட் பேஜ் 2 of 10. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங், இஃப் யூ ரைட் 15 pages, you'll write 2 of 15, 3 of 15, like that. It depends upon the number of papers you write. ஸோ அந்த பேஜை ஒரு பேஜ்லேயும் நீங்கள் போட்டிருக்கணும். ஸோ எவ்ரி ஷீட் you are going to write your register number, you are going to write your name, you are going to sign. Then you are going to write the page number in this format, namely page 1 of 10 for example, or page 2 of 10. In all the pages you are going to write. And then it is your responsibility to receive the correct question paper. கரெக்டாக பேப்பர், கொஸ்டின் பேப்பர் உங்கள் மெயிலுக்கு வந்தோன்னே நம்ம பேப்பர் தானே அது கொஸ்டின் பேப்பர். see for your code, see for the subject, and then you just ensure this is your question paper. நம்ம கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு மெயிலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூ ஹாவ் டு ரிப்ளை டு த ப்ராப்பர் மெயில் ஐடி. ரிப்ளை அப்படிங்கிறது உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை எழுதி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறது. எந்த மெயில் ஐடியிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வருதோ அந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ முதலே சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு லேர்ன் கன்வெர்ட்டிங் இன்டு பிடிஎஃப் அண்ட் மர்ஜிங் த சேம். அண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எல்லா பிடிஎஃப்பும் எப்படி நம்ம மர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொண்டுறதுன்னு பார்த்துக்கணும். ஸோ அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ஹியர் இஸ் யூ ஷுட் சப்மிட் ஒன்லி த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் டு த மெயில் ஐடி. உங்களுக்கு எந்த மெயில் ஐடியிலேருந்து கொஸ்டின் வந்ததோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். வேறு எந்த டிரான்சாக்ஷனும், வேறு எந்த ரிப்ளை, வேறு எந்த கொரீஸும் அந்த மெயில் ஐடியில் இருக்கக்கூடாது. கிளாஸ் எடுக்கும்போது பிரசன் மேம் இஸ் நாட் கிளியர், ஆடியோ இஸ் நாட் கிளியர், ஐ டிடன்ட் ரைட் த கொஸ்டின் பேப்பர், ஐ ஹவ் சப்மிட்டட் த கொஸ்டின் பேப்பர், ஐ ஹவ் சப்மிட்டட் த ஆன்சர் ஷீட், இந்த மாதிரி எந்த மெயிலும் அதில் ரிப்ளை இருக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை பார்க்குறீங்க, யூஆர் ரைட்டிங் த ஆன்சர், பிடிஎஃபாக மாற்றுறீங்க, மர்ஜ் பண்ணுறீங்க, சப்மிட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அந்த மெயில் ஐடியில் வேறு எந்த ரிப்ளையும் இருக்கக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யூ ஷுட் ரிமெம்பர். ஸோ இப்போ சைக்கிள் டெஸ்ட்டு முடிஞ்சாச்சு. கொஸ்டின் பேப்பர் நம்ம மெயில் ஐடியிலேருந்து எடுத்துட்டோம். ரைட், ஒரு A4 ஷீட் எல்லாம் ரெடியாக வாங்கி வச்சு அதில் ஒரு பேஜில் மட்டும் நம்ம எழுதிட்டோம். பிளாக் பால் பாயிண்ட் பென்னும் ஜெல் பென்னும் வச்சு என்னென்ன டீட்டெயில்ஸ் எழுத சொன்னாங்களோ அதெல்லாம் செக் பண்ணி எழுதிட்டோம். பேஜ் நம்பர் போட்டுட்டோம், டோட்டல் நம்பர் பேஜ் போட்டுட்டோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சைக்கிள் டெஸ்ட் இஸ் ஓவர். ஸோ வாட் டு டூ ஆஃப்டர் த சைக்கிள் டெஸ்ட்? So you have to scan the answer sheet using a proper scanner. ஸோ இந்த ஸ்கேனர் தான் நான் சொன்னேன் பிஃபோர் த சைக்கிள் டெஸ்ட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த சாஃப்ட்வேரையோ அல்லது ஆப்பையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கேனரில் இப்போது நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டை ஃபார் எக்ஸாம்பிள் 10 pages சொன்னேன் இல்லையா, அந்த 10 pagesையும் நீங்கள் அழகாக நீட்டாக ஸ்கேன் பண்ணிக்கிறீங்க. ஸ்கேன் பண்ணோன்னா இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு என்ஷூர் that the scanned pages are complete and readable. அதர்வைஸ் இட் இஸ் வேஸ்ட். அழகாக எழுதுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நீ ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணல, ப்ராப்பராக அது படிக்க முடியாமல் கம்ப்ளீட்டாகவும் இல்லை, எழுத்து அப்படியே பிளர்டாக இருக்குது, லைட்டு நிறையா இருக்குது, அப்படிலாம் இருந்ததுன்னா இட் இஸ் வேஸ்ட்.
யூ cannot just redo or you cannot submit. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்கேன் பண்ணும்பொழுது இப்போயே என்ன பண்ணுங்கள், ஒரு எழுதின பேப்பரை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. நீயே படித்து பாரு, வெதர் இட் இஸ் ரீடபிள் பாருங்கள், கம்ப்ளீட்டாக இருக்கா, எங்கேயும் மடைஞ்சு போகாமல் எல்லா லைனும் கவர் ஆகிருக்கா, யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணும்பொழுது நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய எல்லா ஷீட்டும் ஆன்சர் ஷீட்டை ரீடபிளாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஒன்லி தென் த ஃபேக்கல்ட்டி கேன் ரீட் அண்ட் கிவ் யூ மார்க். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ், நீ சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது பேஜ் நம்பர் இருக்கும், அதை பார்த்து தான் நீங்கள் மர்ஜ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பேஜுக்கு அப்புறம் செகண்ட் இருக்கா, தேர்ட் இருக்கா, ஃபோர்த் இருக்கா, யூ ஹேவ் டு செக் இட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் இப்போ 10 பேஜஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டேன் அப்படியே மர்ஜ் பண்ணிவிடுங்கன்னு ஃபஸ்ட் பேஜுக்கு அப்புறம் ஃபோர்த் பேஜ் அப்புறம் செவன்த்து அப்புறம் செகண்ட் அப்படிலாம் வரக்கூடாது. யூ ஹாவ் டு மர்ஜ் த ஷீட்ஸ், யுவர் ஆன்சர் ஷீட்ஸ், த பிடிஎஃப் கன்வெர்டட் இன்டு பிடிஎஃப் சீக்வென்ஷியலி கரெக்டாக ஆர்டரில் நீங்கள் அதை மர்ஜ் பண்ணியிருக்கணும். And submission of the answer sheet should be in a single PDF file. Very important. 10 பேஜ் ஸ்கேன் பண்ணியிருப்பேன், 10ஐயும் அட்டாச்மெண்ட் அனுப்பக்கூடாது, நீங்கள் மர்ஜ் பண்ணியிருக்கணும். மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 MBக்கு தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. சைக்கிள் டெஸ்ட்டுக்கு 10 MB வராது, பட் எனிவே யூ ஹாவ் டு செக் வெதர் இட் இஸ் லெஸ் தென் 10 MB. அண்ட் இது எல்லாத்தையும் விட வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ், இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் மர்ஜ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து மர்ஜ்டு பிடிஎஃப்னு வரும். அது அப்படியே நீ சப்மிட் பண்ணுனா யுவர் பேப்பர் வில் நாட் பி வேல்யூட். ஸோ அந்த பிடிஎஃப்க்கு என்ன நேம் கொடுக்கணும், அதில் போய் ரீநேம்னு கொடுத்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் மறக்கக்கூடாது, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன் ஹியர் 17BO001 அப்படிங்கிறது, இல்லை உங்களோட ஓன் ரெஜிஸ்டர் நம்பர், இந்த ரெஜிஸ்டர் நம்பர் போடக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அந்த ரெஜிஸ்டர் நம்பர் தான் பிடிஎஃபோட நேமாக இருக்கணும் வித்தவுட் எனி ஸ்பேஸ். ஸோ இப்போ பிடிஎஃபாக டெஸ்ட் எழுதிட்டோம், கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டோம், டெஸ்ட் எழுதிட்டோம், ஸ்கேன் பண்ணிட்டோம், பிடிஎஃபாக மாற்றிட்டு மர்ஜ் பண்ணிவிட்டு அதை ரீநேம் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு ரீநேம் பண்ணி ரெடியாக நம்மளோட டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம மெயில் அனுப்பணும். எந்த மெயிலுக்கு அனுப்பணும், எந்த மெயிலிருந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்தோமோ அந்த மெயில் ஐடிக்கு நம்ம திருப்பி அனுப்பணும். ஸோ அந்த மெயில் ஐடியில் முதலே சொன்ன மாதிரி வேறு எந்த ஐ ஹவ் சப்மிட்டட் த பேப்பர் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. யூ ஆர் கோயிங் டு அட்டாச் த பிடிஎஃப் with your register number and you are going to write in the subject field your paper code and you are sending it. So remember, ரெண்டு இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து பிடிஎஃப் வந்து உன்னோட ரெஜிஸ்டர் நம்பராக இருக்கணும், நேமு. சப்ஜெக்ட் ஃபீல்டில் இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐ வில் ஷோ how it will look like. ஸோ இந்த சப்ஜெக்ட் ஃபீல்டில் உன்னோட பேப்பர் கோடு, கரெக்டான கோர்ஸ் கோடு, உன்னோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், அதான் எல்லா பேஜிலும் நீங்கள் எழுதியிருப்பீங்க, அந்த கோர்ஸ் கோடை கரெக்டாக பார்த்து நீட்டாக டைப் பண்ணிக்கணும். அவசரமாக டைப் பண்ணி ஏதாவது தப்பாக போயிடுச்சு அப்படின்னா இட் வில் நாட் பி சப்மிட்டட் ப்ராப்பர்லி. ஸோ நீட்டாக அந்த சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல உங்களோட பேப்பர் கோடு போட்டிருக்கணும். ஸோ உன்னோட பேப்பரை ஒரே ஒரு தடவை தான் சப்மிட் பண்ணணும். மிஸ் நான் மறந்து போய் அட்டாச் பண்ணாமல் சப்மிட் பண்ணிட்டேன், இல்லை நான் ஃபாஸ்ட்டாக சப்ஜெக்ட் கோடு தப்பாக பண்ணிட்டேன், அதனால் 2வது தடவை சப்மிட் பண்ணேன், 3வது தடவை சப்மிட் பண்ணேன், அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. சென்ட் ஒரு தடவை தான் நீங்கள் அழுத்தணும். நீங்கள் சென்ட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே இஃப் தெர் இஸ் நோ ப்ராப்பர் டவர் யூ வில் கெட் க்யூயிங் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க, 2வது தடவை சென்ட் பட்டன் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து டவர் இருக்கும் போது போயிடும். பட் யூ ஷுட் வெரிஃபை வெதர் யூ கெட் பேக் த ரிப்ளை ஆஸ் மெசேஜ் சென்ட். மெசேஜ் சென்ட்னு ஒரு ரிப்ளை வருதான்னு பார்த்துக்கோ. If you get message sent thing, it is understood that your paper is being submitted. அட்டாச் பண்ண மறந்துடாத. சப்ஜெக்ட் ஃபீல்ட் போட்டுட்டு நீ பாட்டுக்கு சென்ட் அழுத்திடக்கூடாது. அட்டாச் பண்ணும்போது ப்ராப்பராக அட்டாச் பண்ணியிருக்கியா, அந்த பேப்பரை தான் அட்டாச் பண்ணுறியா பார்த்துக்கோ. இன்றைக்கி ஒரு டெஸ்ட் எழுதுவேன், நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுவேன். ஸோ நான் இன்றைக்கி எழுதின டெஸ்ட்டை நீ நேம் பண்ணி வச்சுருப்பேன், நாளைக்கு எழுதக்கூடிய டெஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பிடிஎஃப் எல்லாமே உன்னோட ரெஜிஸ்டர் நம்பர் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே சப்மிட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபைல் உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கும். 2வது நாள் சைக்கிள் டெஸ்ட் எழுதும் போது 2வது நாள் பேப்பர்லேயும் உன்னோட ரெஜிஸ்டர் நம்பர் தான் அந்த பிடிஎஃப்க்கு போட போகிறேன். மறந்து போய் ஃபஸ்ட் நாள் இருக்கிறத அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு உனக்கு மார்க் கிடைக்காது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் அதை எடுத்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு சைக்கிள் டெஸ்ட்டோட இந்த பேப்பரை ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த சைக்கிள் டெஸ்ட் எழுதும்போது அது மட்டும்தான் டெஸ்க்டாப்பில் உன்னோட ரெஜிஸ்டர் நம்பரோடு இருக்கணும். அதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அதையும் எடுத்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கோங்க, சேம் ஃபோல்டரில். ஸோ தட் 3rd டே எழுதும்பொழுது யூ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ அட்டாச் பண்ணும்போது ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக, அதுக்காக தான் அவ்வளோ டைம் கொடுக்குறோம்.
10லேருந்து 3 o'clock வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ அட்டாச் பண்ணும்போது ப்ராப்பராக அட்டாச் ஆகிருக்கா பார்த்து அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட பிடிஎஃப் ஃபைலுக்கு உன்னோட ரெஜிஸ்டர் நம்பர் தான் நேமாக இருக்கணும். சப்ஜெக்ட் ஃபீல்டில் உங்களோட கோர்ஸ் கோடை, இந்த கோர்ஸ் கோடை கொஸ்டின் பேப்பரில் பார்த்து கரெக்டாக எழுதுறீங்க. அண்ட் ஒரு தடவை தான் சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணக்கூடாது. அண்ட் திஸ் சப்மிஷன் இஸ் பிஃபோர் 3 o'clock. பிஃபோர் 3 o'clock. பிகாஸ் த சைக்கிள் டெஸ்ட் கெட்ஸ் ஓவர் பை 3 o'clock. அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா கரெக்ட் பண்ண மாட்டாங்க, பேப்பர் கரெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 3 o'clockக்குள்ளே அதுக்குன்னு அவசரப்படக்கூடாது. ஆரம்பத்துலேருந்து அழகாக எழுதி ஸ்கேன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு கெட் ரெடி அட்லீஸ்ட் பை 2 o'clock. செக் வெதர் யூ ஹவ் டன் எவ்ரி திங் கரெக்ட்லி அண்ட் தென் யூ கேன் அட்டாச் அண்ட் தென் சப்மிட். சப்மிட் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி கடைசியாக சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யுவர் மெயில் வில் லுக் லைக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த மெயிலுக்கு சப்மிட் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடி வந்துடும். ஸோ இங்கே எந்த மெயில் ஐடிக்கு சப்மிட் பண்ணணும், எங்கேருந்து நீங்கள் கொஸ்டின் எடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் சப்மிட் பண்ண போகிறீங்க, அதை போட்டுருங்க. இதுதான் சப்ஜெக்ட் ஃபீல்டுன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல யூ ஷுட் ரைட் த கோர்ஸ் கோட். உங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்து கரெக்டாக அந்த கோர்ஸ் கோட் 17(5). 17 is your batch number, 5 is the 5th semester, BO is your major and 5th உங்களோட பேப்பர், மேஜர் பேப்பர். ஸோ இது நீங்கள் என்ன யோசிக்க வேண்டாம். உங்களோட கொஸ்டின் பேப்பர்லேயே யூ வில் கெட் ஆஸ் கோர்ஸ் கோட். அந்த கோர்ஸ் கோடை பார்த்து இங்கே சப்ஜெக்டில் எழுதிடணும். அண்ட் திஸ் இஸ் த பிடிஎஃப் யூ ஹவ் அட்டாச். உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் இந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்ல நான் சொன்ன மாதிரி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தான் வரணும். 17BO001ன்னு சொன்னாலே அதுதான் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர். நம்ம பிடிஎஃபாக மாற்றினதுனால இட் வில் பி லைக் 17BO001.pdfன்னு இருக்கும். அடுத்தது இதுதான் சைஸ் ஆஃப் த ஃபைல். ஸோ சைஸ் ஆஃப் த ஃபைல் ஐ செட் இட் ஷுட் நாட் எக்ஸீட் 10 MB. Check it up. Check here what is the size, and then after checking everything, whether the correct mail ID, whether I have given the course code in the subject field, and whether I have named my PDF properly, and then see for the size, only then you can click send button. Once you click the send button, everything is over. You cannot do any correction, you cannot do anything more than that. Second time you should not submit. So be careful to check all this before you click onto the send button. You will have enough time, 10 to 3. So you do everything and then get it submitted successfully. And you have to keep, after submitting the paper, don't think that everything is over, your cycle test is over. No, you have to keep all the answer scripts safely in your possession. ஒரு ஃபைலில் எல்லா ஆன்சர் ஷீட்டும் அடுக்கி மேலே உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது, டேட் இருக்குது, கோர்ஸ் கோட் இருக்குது, எல்லாமே இருக்கும். அழகாக நீட்டாக ஸ்டாப்பிள் பண்ணி அல்லது இது போட்டு ஸ்டாப்லர் பண்ணிட்டு அல்லது டேக் போட்டு கட்டி பத்திரமா வச்சுக்கணும். அண்ட் ஐ அட்வைஸ் யூ டு டேக் இட் ஆர் ஸ்டாப்பிள் இட் ஈவன் பிஃபோர் யூ ஸ்கேன் இட். ஸோ தட் ஒரு பேஜாக ஸ்கேன் பண்ணும்பொழுது உங்களுக்கு பேஜ் மாறாமல் இருக்கும். ஸோ பேஜ் பிடிஎஃபாக மாற்றிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் உங்கள் டெஸ்க்டாப்பில். அப்போ யூ கேன் ஜஸ்ட் நேம் தட் ஆஸ் 1 2 3 4 5 and so on. ஸோ தட் மர்ஜ் பண்ணும்பொழுது வரிசையாக 1 2 3 நீங்கள் ஈஸியாக மர்ஜ் பண்ணலாம். ஸோ தட் த பேஜ் நம்பர் இஸ் சீக்வென்ஷியல். இந்த பேப்பரெல்லாம் ஆஃப்டர் காலேஜ் ரீஓப்பன்ஸ் யூ ஹேவ் டு சப்மிட் இட் டு த டிபார்ட்மெண்ட். ஸோ கேர்ஃபுல்லாக அந்த பேப்பரை ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் யூ ஹேவ் டு டூ பிஃபோர் த சைக்கிள் டெஸ்ட். என்னென்ன நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், என்னென்ன டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சைக்கிள் டெஸ்ட் எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு பேஜில் எது மட்டும் எழுதணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம என்ன எழுதணும். ஒரு பேஜில் மட்டும்தான் நம்ம ஆன்சர் எழுதணும், பின்னாடி எழுதக்கூடாது. A4 ஷீட்டில் அன்ரூல்டு தான் எழுதணும். நமக்கு எதாவது ஸ்பெஷலாக மேப் எதாவது வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக மாற்றுறது எப்படி, அந்த பிடிஎஃப் எப்படி ஸ்கேன் பண்ணுறது, ப்ராப்பராக ரீடபுளாக எப்படி ஸ்கேன் பண்ணுறது, அதை எப்படி பிடிஎஃபாக மாற்றுறது, எல்லா பிடிஎஃப்பும் எப்படி மர்ஜ் பண்ணுறது, அப்புறம் எப்படி சப்மிட் பண்ணணும், அந்த பிடிஎஃப்க்கு என்ன நேம் கொடுக்கணும், சப்ஜெக்ட் ஃபீல்டில் என்ன நம்ம சப்ஜெக்ட் என்டர் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் தரவாக இருந்தால் தான் சைக்கிள் டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிக்க முடியும். வெரி சிம்பிள், பட் யூ ஹவ் டு ரிமெம்பர். ஸோ இது எல்லாத்துக்கு மேலேயும் யூ ஹவ் டு ரீட் வெல் பிகாஸ் we had only virtual classroom. ஆன்லைனில் தான் எடுத்தோம். எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, இது வரைக்கும் நமக்கு ப்ராக்டிஸ் கிளாஸில் கேட்டு டவுட் கேட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கும், நம்ம படிப்போம். அண்ட் ஃப்ரம் யுவர் ஃபேஸ் இட் செல்ஃப் வில் அண்டர்ஸ்டுட், we will understand that you have understood the topic.
Now you are in some place and we are in some other place and we are teaching you online, and we do not know whether you have understood, or whether you are in the class after joining, whether you have gone, no idea about it. And so you have to read well, and you have to write the cycle test, because cycle test is so important, because one of the components of your CAA, and it is for 45% of your CAA. So read well, prepare yourself, everything ஆன்சர் நல்லா படிச்சுக்கணும், என்னென்ன தேவையோ அதை வாங்கி வச்சுக்கணும், என்னென்ன எழுத சொல்லியிருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி திரும்ப உங்களுக்கு இன்னொரு தடவை இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு ப்ராப்பராக எழுதி ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி ஆன்சர் ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ தட் யூ கெட் அ குட் சிஏஏ. நல்ல மார்க் உங்களுக்கு சிஏஏல வரும். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஸ்கோர் மோர் மார்க் இன் யர் பேப்பர். So thank you very much and all the best. Stay home, stay safe.